வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அந்த சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஸ்தோத்திரங்க தாவே, இந்த வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. எங்களை ஒவ்வொருடைய சமூகத்திலே தாழ்த்தி தருகிறோம். உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. உடைய வார்த்தை கத்தாவே அந்த கிரியை செய்துவிட்டு திரும்பும் என்று வசனம் சொல்லுகிறபடினாலே அந்த வார்த்தை ஆனந்தும் ஆனந்தும் எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்வதாக இந்த வார்த்தையை கொடுக்கிற நானும் கேட்கிற நாங்கள் கருத்தாவுடைய வார்த்தையை முற்றிலுமாக எங்களை தாழ்த்த கத்திர கிருபை தருவீராக. மாம்சத்தில் இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படாதபடிக்கு தேவ ஆவியான இடைகட்டுகிற சிலுவைகளை மறைத்துக் கொண்டு வெளிப்படுவீராக. கேட்கிற நாங்கள் வார்த்தைக்கு முற்றிலுமாக எங்களை சமர்ப்பிக்க உதவி செய்து ஒரு பெரிய விடுதலை உண்டாக்க உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். முற்றுமுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் இது. வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே சீசரோடு கூட படகேறி அக்கறைக்கு போக வாருங்கள் என்று சொல்லி சீசர்களோட இயேசு படகிலே வந்த பொழுது சம்பவித்த சில காரியங்கள் நாட்கள் தியானிக்க போகின்றோம். வசனத்தை ஒரு முறை கூட. அந்த சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அழைத்தது யார் என்று சொன்னால் இயேசு. இல்லையா? சீசர்களோடு சொல்லுகிறார், நாம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சீசர்களை அழைக்கின்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படகில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. அல்லேலூயா. முக்கியமான காரியம். இயேசு ஒரு படகில் சீசரோடு கூட போகிறார். வேற அநேக படகுகளும் அங்கே இருந்தது. அல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாசிங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது ஒரு கவலை இல்லையா என்று கேட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அநேக படகுகளும் கூட இருந்தது. இயேசு சீசர்களும் ஒரு படகுல போறாங்க. இப்ப கடல் கொந்தளிச்சா எல்லா படகுலையும் தண்ணி வரணும், அப்படிதானே? இயேசு போன படகுலையும் தண்ணி வரணும், இயேசு இல்லாத படகுலையும் தண்ணி வரணும். ஆனா இங்க என்ன சம்பவிச்சுன்னா, இயேசு சீசர் இருந்த படகுல அலை அடிச்சு தண்ணி உள்ளால வருது. சீசர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போவது உங்களுக்கு கவலை இல்லையோ? அல்லேலூயா. நமக்கு தெரியும் இயேசு நமக்கு அநேக கேள்வி இந்த வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்தா நம்முடைய வாழ்க்கை ஏகதேசம் ஒன்று போலதான். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையில இயேசு இருக்கிறார். நான் ஒரு காலத்துல இயேசு அறியாதவனா இருந்தேன். அன்னைக்கு இது வந்திருந்தா காற்று அடிச்சிருந்தா பிரச்சனை இல்லை. அன்னைக்கு அந்த நிலைமையில நான் இருந்தேன், என் மேல காற்று அடிக்கலாம் இல்லையா? அன்னைக்கு நான் பாவத்துல வாழ்ந்தேன். அன்னைக்கு இந்த காற்று வந்து கடலை வந்து அணை கொந்தளிச்சு என் படகுக்குள்ள தண்ணி வந்து மூழ்கடிக்க நிலைமையில வந்திருந்தேன். அதுக்கு தகுதி உள்ளவனா இருந்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, என் கூட இயேசு இருக்கிறார். ஆனா இப்ப என்ன நடக்குது? இயேசு இருக்கிற படகுல காற்றடிக்குது, கடல் கொந்தளிக்குது, தண்ணி உள்ள வருது. அல்லேலூயா. நம்ம ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஆராதிக்கிற நம்மை இயேசுவை அழைத்தது யாருன்னா, அக்கறைக்கு போவோம் அழைத்தது யாரு? இயேசு. இயேசுதான் அழைத்தார், நம்ம அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு போக இயேசு அழைத்தார் என்று சொன்னால் அவருடைய பிரயாணத்தை முழுமையாக வெற்றியடை செய்ய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம படகத்தான் சத்துருக்கு குறிக்கோள், நம்ம படகு தான் சத்துருக்கு வந்துட்டு கண்ணோக்கம். நம்ம படகு தான் மறுகடைக்கு போனால் அங்கு ஒரு விடுதலை உண்டு. நம்முடைய படகுக்கு ஒரு பெரிய லக்கு உண்டு. நம்முடைய படகு சாதா படகு போல கடல்ல பிரயாணப்படுகிற படகு இல்ல. இது ஒரு பெரிய சுவிசேஷ படகு. இது ஒரு உலகத்துக்கு ரட்சிப்பை சொல்லுகிற படகு. ஏன்னா இதுல 12 சீடர்கள் இருக்கிறார்கள். இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற சீடர்கள். இந்த உலகத்தின் ரட்சகர் அந்த படகுல இருக்கிறார். இயேசு இருக்கிறதுனால படகுல காற்றடிக்காது, புயல் வராது, அது சொகுசா போகும் நம்ம நினைச்சோம்னா நம்ம
நம்ம வேதத்தை தெளிவா புரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுகிற இயேசுவை தெரிந்து கொண்ட நமக்கு தெரியணும், நம்ம இருக்கிற படகுல தான் காத்தடிக்கும். அல்லேலூயா. நான் பிரயாணப்படுகிற என்னுடைய வாழ்க்கையில தான் மாறி மாறி போராட்டங்கள் வரும். ஆனால் இயேசு என்னோடு கூட இருக்கிறபடினால ஒருபொழுதும் படகு நடுக்கடல்ல அமைந்து போகாது. அந்த விசுவாச தொடக்கத்தில் இருக்கணும். இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள், அவர்கள் இப்ப பார்த்தீங்கன்னா இயேசு எல்லா அற்புதத்திலையும் கூட இருந்தாங்க. இயேசு செய்த எல்லா அற்புதத்தையும் அனுபவித்தார்கள். இயேசு செய்த எல்லாவற்றிலும் அவரோடு கூட பயங்கரமா அவர் கூட சுற்றி நின்றார்கள். பத்திமேயு குருடனை வந்து சத்தம் போட்டு கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு. அவங்க அதட்டுவது சீசர் தான். யாரு? இயேசுவோடு கூட நடக்கிறவர்களும் அதட்டுனாங்க. ஆனா இயேசு இவர்களுக்கு உள்ளால இல்ல. இயேசுவோடு கூட நடக்கிறது வேற, இயேசு நமக்குள்ள வாழ்கிறது வேற. இயேசு நமக்குள்ள வாழ்ந்தா என்ன செய்யணும்னா, எந்த புயலை எந்த காற்றை கண்டாலும் நம்மளே அதட்டும், நாமே அதை அதட்டும். உறைந்து படுத்திருக்கிற இயேசு படுத்திருக்கிறாரு, அந்த படகுல தான் படுத்திருக்கிறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போவது உனக்கு கவலை இல்லையோ. மடியன முதல்ல யார் மடிஞ்சு போனோம்? தூக்கத்தில் இருக்கிற இயேசு தான் மடிஞ்சு போனோம். இவங்களும் விழிச்சிருக்காங்க, சீசர்லாம் கண் திறந்திருக்காங்க, நீச்சல் தெரிஞ்சவங்க, அவங்க எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க கூட்டத்தில் உள்ளவங்க, அவங்க எல்லாம் தெரியும். தப்பிக்கணும், இவங்க தப்பிக்கலாம், இயேசுதான் மடிந்து போகணும். ஆனா தூங்கி இருக்கிற இயேசுவை தட்டி எழுப்பி சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போது உங்களுக்கு கவலை இல்லையோ. இயேசு என்ன செய்வார்? வாசிங்க. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிட்டு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. இயேசு எழுப்பி சொன்ன காரியம் என்னன்னா, காற்றை அதட்டினார். நீ காற்று அடிக்காத அதட்டினார். கடலை பார்த்து சொன்ன அமைதலாயிரு. அல்லேலூயா. காற்று எங்கிருந்து வருகிறது என்ற அறிய ஒரு தேவப்பிள்ளை என்ன செய்யணும், முதல்ல வருகிற வழியை அடைப்பான். நமக்கு தெரியும், நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா, நமக்கு ஒரு போராட்டம் வருதுன்னா, போராட்டத்தை பார்த்து அதுக்குள்ளால போய் கவலைப்பட்டு இருக்கிறது இல்ல, இந்த வந்த வழியை அறிந்து அதை கட்ட வேண்டும். அல்லேலூயா. சத்துரு நம்ம மேல் வருகிற ஏவுகிற கிரியை எங்கே இருந்து வருதுன்னு நம்ம அறிஞ்சிட்டா, அதை அதட்டும் பொழுது தானா காற்று நின்று போகும். கடலை பார்த்து சொல்லுகிற பொழுது அமைதலாயிரு. இந்த காற்றுனாலதான் நீ தூங்குற, இந்த காற்று வந்தபடினால்தான் தண்ணி எல்லாம் அலம்புது, இந்த காற்று வந்தபடினால்தான் படகுக்குள்ள தண்ணி வருது. காற்றை அதட்டும்படி கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்தி, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்மை அபிஷேகித்திருப்பது, கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பது, இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து சபையில வைத்திருப்பது, ஒரு பரிசுத்த கூட்டமாக வைத்திருக்க நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகம் கூக்குரலிடுவது போல கூக்குரலா இல்ல, காற்றை அதட்டும்படியாக, நீ அமைதலா என்று கடலை பார்த்து சொல்லும்படியாக கர்த்தர் உங்களை நீ பிரித்தெடுத்து சபையில வைத்திருக்கிறார். நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு தான் பெரிய போராட்டம். உலகத்தில் இருப்பவர்களிடம் அநேக படகுகள் இருந்து எல்லா படகுக்கும் போராட்டம் கிடையாது. எல்லா படகுகளும் காற்று அடிக்கல, எல்லா படகுகளும் தண்ணி நிரம்பல. இயேசு இருந்த படகுல தான் தண்ணி நிரம்பிச்சு. அதனுடைய நோக்கம் என்ன? இந்த படகை மூழ்கடிக்கணும். இந்த படகு சென்று சேர வேண்டிய இடம் எங்க என்று சொன்னால் வாசிங்க. அதே அதிகாரம், அடுத்த அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். யாரு காற்றை உண்டு பண்ணினது? காற்றை உண்டு பண்ணினவன் எதிர வரான். இவருடைய நோக்கம் என்ன? மறுகரையில் இயேசு போகக்கூடாது, சீசன் கரை சேரக்கூடாது. நமக்கு தெரியணும், நமக்கு எதிராக வருகிற சத்துருடைய ஆயுதங்கள் என்னவென்று. நம்ம மறுகரையில் பெரிய ஒரு விடுதலை உண்டு. நாம் செய்ய வேண்டிய பெரிய ஒரு காரியம் மறுகரையில் இருக்கிறது. நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய பெரிய ஒரு லட்சியம் அங்கே இருக்கிறது. அதை தடை பண்ணும்படியாக சத்துரு என்ன செய்கிறான்? நடு ஜாமத்திலே, அல்லேலூயா, நடு இரவிலே, காரின் வேளையிலே அவன் என்ன செய்கிறான்? ஒரு பெரிய காற்று வீச பண்ணுகிறான். அதுல நிலைகுலைந்து போகிறார்கள் சீசர்கள். இதை பார்த்தவரை பயந்து போகிறார்கள். இது என்ன வாழ்க்கை? மரணத்துக்கு எதிரானது. இவர்கள் அமைந்து போகின்றோம். இதை ஜீவனை மறுகரை கொண்டு சேர்க்காது என்று நம்முடைய வாயை கொண்டு சொல்ல வைப்பதுதான் சத்துருடைய வேலை. நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், இல்லை, என்னை அழைத்த கர்த்தர், நீ நான் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன கர்த்தர் ஜீவன் உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் என்ன நம்ம இஷ்டத்துக்கு இறங்கி போனோம்னா படகு மூழ்கிடும். நம்ம இஷ்டத்துக்கு போனோம்னா கூட ஒருவேளை படகை மூழ்கடிக்கலாம். ஆனா இயேசு சொன்னபடினாலே படகு போயிட்டு இருக்கு. இயேசுதான் சொன்னார். முதல்ல வசனத்தை வாசிங்க. 4:35 அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவார். இயேசு சொன்னார். இயேசு சொன்னார்னா நிச்சயம் அக்கறை சேருவோம். அல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தை கீழ்ப்படி நமக்கு காலெடுத்து வைத்திருப்போம் என்று சொன்னால் நடுக்கடலிலே அலைகள் அடிக்கும்,
காற்று வீசும். நம்ம தெரிஞ்சுக்கணும், என்னை அதிகாரப்படுத்தின கர்த்தர் என்னை அதிகாரப்படுத்தி காற்றை அதட்டும்படி அதிகாரப்படுத்தி இருக்கிறார். அவர் என்ன அடுத்த வாசிங்க, அதுல காற்றை அதட்டிட்டு என்ன சொன்னார்? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார். பாருங்க, இயேசு என்ன சொன்னார்னா, நீங்க ஏன் இப்படி பயப்பட்டீங்க? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லை? இயேசு நம்ம பார்த்து அநேக நேரத்தை கேட்கிற கேள்விதான், நீ ஏன் பயப்பட்ட? ஏன் பயப்பட்டா என்ன செய்வோம்? நம்ம பதறிடுவோம். வாயிலிருந்து நமக்கு தெரியாத ஒரு பயத்துடைய வார்த்தைகள் வெளியே புறப்படும். அதனால இயேசு நீங்க ஏன் பயப்பட்டீங்க? உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு. இயேசு யாருன்னு அறிகிற ஒருவனுக்கு விசுவாசம் அதிகரிக்கும். எந்த சூழ்நிலையில வந்துட்டு என் கர்த்தர் விடுவிக்க வல்லமையுடையவர், எந்த சூழ்நிலை என் தேவன் விடுவிக்க வல்லவர். ஏன்னா என்னை அழைத்தவர் இயேசு, மரணத்தின் விளிம்பில் நம்மை கொண்டு வந்தவர் இயேசு, மரண கட்டிலை இருந்தபோது நம்மளை விடுவித்தவர் இயேசு, இந்த உலகத்தில் எல்லாரும் வெறுத்து தள்ளின பொழுது நம்மை தேடி வந்தவர் இயேசு. அவர் நம்மை அழைத்து அவருடைய கிருபைக்குள்ளே வந்த பிறகு நம்மை ஒருபொழுது இந்த உலகத்தினுடைய கட்டுக்குள்ளே கட்டி வைக்க விடுகிறது அல்ல. சத்துரு கொண்டு வருவான், சொல்லுவான், நீ என்ன விடுவிக்கப்படல, உன்னை விடுவிக்க முடியாது, நீ பழைய பாவம் செய்த பாவத்தினுடைய பலனை இப்ப அனுபவிச்சிருக்க. சத்துரு சொல்லுவான். ஆனா கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை சொல்லுவேன், பாவங்களை இயேசு ரத்தத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அவர் பாவத்தை முதுகு பின்னை எரிந்து போட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த பாவம் ஒரு நாள் கிரியை செய்ய முடியாது. இயேசு கழுவினா கழுவுவதுதான். இயேசு நம்மை பரிசுத்தப்படுத்தினதுதான். இயேசு நம்மை விடுவித்து விட்டால் விடுதலை பண்ணுவதுதான். சத்துரு அடிக்கடி சொல்லுவான், இல்ல நீ விடுதலை ஆகவில்லை. நம்ம சொல்லணும், என்னை இயேசு விடுவித்து விட்டார், நான் விடுவிக்கப்பட்டவன், என்னை இயேசு என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் சொன்ன பாதையில் செல்லுகிறபடினாலே எந்த காற்றடித்தாலும் என்னை இந்த நடுக்கடலை அமைத்த முடியாது. நம்ம அறிக்கை பண்ணணும். நம்ம வாயில வார்த்தை தான் வந்துட்டு வல்லமையுடையது. அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு புலம்பிட்டு நம்ம அதிகாரத்தோட சொல்லணும், இந்த சூழ்நிலை என்னை ஒருபொழுது கீழே தள்ள முடியாது, இந்த சூழ்நிலை ஒரு நாள் என்னை ஜெயிக்க முடியாது, இந்த சூழ்நிலை ஒருவேளை உலகத்துக்கு முன்னால பெரிய பர்வதம் போல இருக்கலாம், அது ஒரு நாள் மாறாது என்று அநேகர் சொல்லலாம். இந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வந்துச்சு, இப்படி முடிவு நான் சம்பவித்தேன், அவங்க எதிர்மறையான காரியத்தை நம்மிடத்துல சொல்லலாம். இந்த காது கேட்கவே கூடாது. அல்லேலூயா. இந்த வசனம், தேவ வசனம் என்ன சொல்லுகிறது, இயேசு என்ன சொன்னார் எனக்கு, அந்த வார்த்தை காதுல இருக்கிற உலகத்துல சொல்லுகிற எந்த வார்த்தையும் காதுக்குள்ளால போகக்கூடாது. அது போச்சோம்னா நம்முடைய வாயில் இந்த வார்த்தை சாதகமா வரும். அல்லேலூயா. சத்துரு சொன்ன வார்த்தை நம்ம அறிக்கை பண்ணுவோம், சத்துரு சொன்ன வார்த்தை நம்ம சொல்லுவோம், அது அதிகாரம் வரும். அல்லேலூயா. நம்முடைய வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. இயேசு உங்களை நின்னையும் அதிகாரப்படுத்தி இருக்கிற அந்த இயேசு நம்மோடு கூட வருகிறபடினாலே சத்துரு ஒருபொழுதும் ஜெயம் எடுக்க முடியாது. இங்க பாத்தீங்கன்னா எங்க காற்று கடலை கொந்தளிக்கப்படும் யாருன்னா மறுகரையில ஒருவர் இருக்கிறான். அல்லேலூயா. இயேசுவை பார்த்தவன ஓடி வரான். வாசிக்கிற வசனத்தை, அவர் படகில் இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். வந்து என்ன சொல்ற வாசிங்க, அவருடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது, அவரை சங்கிலியால் கட்ட ஒருவரும் கூடாது இருந்தது, கட்டப்பட்டிருந்தான், ஒருவரும் கூடாது இருந்தது, பாருங்க. கூட இருந்த சீசர் இயேசுவை அறிந்து கொள்ளல, இயேசு யாருன்னு தெரியல. அவரை என்ன சொன்னாங்க, நாங்க மடிந்து போறது கவலையோட அவரை எழுப்புனாங்க. பிசாசு சொல்லுகிறான், உன்னதமான தேவனுடைய குமாரனே. அவரை யாருன்னு சத்துரு அறிக்கை பண்ணுகிறான். யாருக்கு முன்னால? இயேசு அறிஞ்சவன் சொல்லுற தேவ பிள்ளைக்கு சீசனுக்கு முன்னால இயேசு அறிக்கை பண்ணுகிறான். உமக்கு எனக்கு என்ன, என் வேலை வரும்பினால நீங்க ஏன் வந்தீங்க? உன்னதமான தேவனுடைய குமாரனே. அவர் பாதத்துல பணிந்து கொண்டான். அல்லேலூயா. சத்துருக்கு நாம் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு நல்லா தெரியும். ஆனா நம்ம தெரியாம இருக்க அநேக நேரங்களில் சத்துருக்கு தெளிவா தெரியும், இவன் ஆராதிக்கிற தேவன் யார், இந்த தேவனால என்ன செய்ய முடியும், இவன் தேவனை உண்மையாக அறிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை எப்படியாக மாறும், இவன் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியும் சத்துரு தெளிவாக தெரிந்திருக்கிறபடினால் என்ன செய்யறான், அவன் காற்றை அனுப்புகின்றான், புயல் காற்றை அனுப்புகின்றான், போராட்டங்களை அனுப்புகின்றான், பிரச்சனைகளை அனுப்புகின்றான். இதை பார்க்கும் பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை அழைத்த கர்த்தர் சர்வ வல்லமையுடையவர், காற்றையும் கடலையும் அதட்ட அதிகாரம் கொடுத்தவர், என்னை அவர் அழைத்திருக்கிறவர். இந்த சத்துருவுக்கு பார்த்து நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பூச்சாண்டி காட்டுற இந்த வேலை ஒண்ணு நம்ம கிட்ட
நடக்கக்கூடாது. பாரம்பரிய ஒரு கிறிஸ்தவனுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ சபை லித்தமிஷ சபையில வளர்ந்தேன், அங்கிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அந்த சபைக்கு நமக்கு வித்தியாசம் உண்டு. நீங்களும் அவர்களும் இயேசுவை தான் ஆராதிக்கிறார்கள், நானும் இயேசுவை தான். நாம் ஆராதிக்கிற இயேசுவை நாம் இன்னார் என்று அறிந்து கொண்டு ஆராதிக்கின்றோம். இயேசு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் சிறு வயது மேல சண்டே ஸ்கூல்ல இருக்கும்போது இயேசுவை தான் நான் ஆராதிச்சேன். ஆனா இந்த இயேசு எப்படிப்பட்டவர்கள் உணர்ந்து அவர் யார் என்று அறிந்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில அதை வெளிப்படுத்தணும். பிரச்சனை வரும்போது நம்ம சொல்ல வேண்டும், என் இயேசு வல்லமையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த சத்துருடைய கிரியைகளுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறவர் அல்ல, என்னை ஒப்புக் கொடுக்க அல்ல என் தேவனை அனுமதித்தது என்னை உருவாக்கும்படியாக, நான் அறிக்கை பண்ணும்படியாக, இந்த கீழ் காற்று வீசப்பட்ட பிசாசை அதட்டும்படியாக கர்த்தரை அதிகாரப்படுத்திருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, சத்துரு சொல்லுகிறான் உன்னதமான தேவனுடைய குமாரனே. அல்லேலூயா. நீங்களும் நானும் சொல்லணும், நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம அவருக்கு சொல்லுகிறோம், புத்திர சுபிகாரன் ஆவியை தந்து ஒரு பிள்ளையாக நம்ம வைத்திருக்கிறார். நமக்கு அதிகாரம் உண்டு, நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம அதிகாரம் பண்ணப்பட்டவர்கள். இயேசு நம்மை அதிகாரப்படுத்திருக்கிற விசுவாசிக்கணும். எந்த சூழ்நிலை மத்தியில் எழுதி சொல்லணும், நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்துருடைய கோட்டையை தகர்க்க கர்த்தர் அதிகாரப்படுத்தி இருக்கிறார். வாசிக்கிறீங்களா சிஸ்டர்? அது சொல்லுங்க கீழே. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அவர் என்ன சொல்லிட்டாரு? வாதிரந்து பேசினார் என்று சொல்லப்படல. அதுக்கு முன்னால வந்த உடனே ஓடி வரான். அவர் உள்ளுக்குள்ளால சொல்லிட்டாரு, ஓடி. அதை கேட்ட உடனே ஓடி வந்து ஒரு பாதத்தில் இல்லையா, உன்னதமான தேவனுடைய குமாரனே, என்ன நீங்க காலம் வறுமையினால் அனுப்பும்படி வந்துட்டீரே அப்படின்னு புலம்புறான், கதறுகிறான். அப்போ சத்து ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு விடுதலை முன்பாக இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு முன்பாக அநேக உபத்திரங்கள் நம்ம நோக்கி வரலாம். அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஒரு தேவன் ஒரு திட்டம் நிறைவேற போகிறபடினாலே அதற்கு முன்பாக சத்துரு எதிர்த்து நிற்பான். நமக்கு லகுவா ஒன்று கிடைச்சிடாது. இயேசுவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த வாழ்க்கையை தேவ பிள்ளைக்கு லகுவாக ஒன்று கிடைத்து விடாது. கர்த்தர் நம்முடைய கரத்தில் நமதை பலவந்தம் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையா? நம் விசுவாசத்தில் வேறு நின்று சத்துருவை எதிர்த்து நின்று போராடி இதை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது பெற்றுக்கொள்ளும் போது தலைமுறையாக நம்முடைய குடும்பங்களே தங்கி இருக்கும். இல்லையா? நீ உலகத்தில் ஒருத்தர் கிடைக்கிறது போல கிடைக்கிறது அல்ல. கீழே வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பெயர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்றான். திசையில் துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டு. பாருங்க, பிசாசு இயேசுக்கு முன்னால ஜெபம் பண்ணியா, இயேசுக்கு முன்னால ரிக்வெஸ்ட் வைக்க. நம்ம என்ன பண்ணி ஜெபம் தானே அது. அவனும் ஜெபம் பண்ணியா இயேசு விட்ட, தானே எனக்கு இந்த திசையில் துரத்தி விடாதுங்கன்ட்டு. அடுத்து திருப்பி அவர் ரிக்வெஸ்ட் வைக்க. வாசிங்க. அப்பொழுது அவரிடத்தில் மலை இருக்கு. பாருங்க, ஒரு பெரிய விஷயத்தை பாருங்க. இயேசுகிட்ட முதல்ல ரிக்வெஸ்ட் வைக்குது, எங்களை திசையில அனுப்பி விடாதுங்க. அடுத்து உடனே பிசாசு தான் திருப்பியும் பேசுது. எப்படி? இயேசு வந்தா பிசாசுக்கு நிக்க முடியாது, அதுக்கு தெரியும். இவர் வந்துட்டாருன்னா என்ன விரட்டிடுவாரு. இயேசு வந்தா சத்துரு நிற்க முடியாது. இயேசு வந்து விட்டால் நம்ம குடும்பத்துல சத்துரு ஆளுகை செய்ய முடியாது. இயேசு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட்டாருன்னா சத்துரு எந்த விதத்தில் நிற்க முடியாது. அவன் தானே ரிக்வெஸ்ட் வைக்கான், இந்த திசையில் அனுப்பி விடாது. அடுத்தது உடனே சொல்றேன், நீர் அனுப்புவதுதான். ஆனா ஒரு ஜெபம், ஒரு விண்ணப்பம், இந்த பண்டிகை கூட்டத்தில் என்ன அனுப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வந்தால் விடுதலை உண்டு. இயேசு நம்ம குடும்பத்தில் வந்தால் விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில வந்தா இயேசு வந்தா சத்துரு நிற்க முடியாது. ஏன்னா இயேசு வருகிற இடத்துல பிசாசால நிற்க முடியாது. பிசாசுடைய கிரியைகள் நிர்மூலமாகி போகும். அவன் தான் கேட்கிறான், ரிக்வெஸ்ட் பண்றான், இயேசுவே இந்த பண்டிகை கூட்டத்துக்குள்ளால என்ன அனுப்பும். பிசாசுடைய ஜெபத்தை இயேசு கேட்டார். அல்லேலூயா. பிசாசுடைய ஜெபத்தை கூட இயேசு கேட்டார். நீங்களும் நானும் ஜெபித்தால் என் தேவன் கேட்க வல்ல வேண்டும். நம்ம விசுவாசம் வேணும். நான் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஏனென்றால் அவர் என்னை தெரிந்து கொண்டார். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் என்னை தேடி வந்தார், நான் அவரை தேடி போவதில்லை. அவர் என்னை தேடி வந்தார். அவர் ரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டார். என்னுடைய ஜெபத்தை இயேசு கேட்பார். அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும். நம்ம அநேக நேரத்தில் சொல்லுவோம், என் ஜெபம் கேட்கப்படுமா, என் ஜெபத்தை இயேசு கேட்பாரா? இயேசு நிச்சயம் அவருடைய ஜெபத்தை கேட்கிறவர்.
நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவன். உள்ளம் உடைந்து தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் உட்காருவோம்னா இயேசு நம் பக்கத்தில் வந்து நிற்பார். அல்லேலூயா. இயேசு வந்தால் விடுதலை உண்டு, இயேசு வந்தால் மீட்பு உண்டு, இயேசு வந்தால் தீராத எந்த வியாதியும் தீரும், எந்த விதமான பிரச்சனைகளும் மாறும். மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் மாறிப்போ பனி போல உருகி போகும். நம்ம விசுவாசிக்கணும் முதல்ல இயேசுவின் ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. என்னுடைய விண்ணப்பத்துக்கு என் இயேசு பதில் கொடுப்பார். என் இயேசு நிச்சயமாக என் குடும்பத்தில் வந்து நிற்பார் என்று சொல்ல குடும்பத்தின் சூழ்நிலைகள் மாறும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் சூழ்நிலைகள் மாறும். நமக்கு அநேக கேள்விக்குறிகள் காணப்படலாம். என் எதிர்காலம் என்னவாய் முடியும், என் குடும்பத்தின் நிலைமை என்னவாய் முடியும், என் பொருளாதார பிரச்சனை என்னவாய் முடியும். இயேசு வருவார் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு விடை உண்டு. அல்லேலூயா. சத்துரு ஏன்னா நம்மளை குழப்பறது யாருன்னா சத்துரு பிசாசு தான் குழப்பம். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில குழப்பம். நீங்க வாசித்தீங்கன்னா இயேசு உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எருசலேம் தேவாலயத்துக்குள்ள வந்தாரு. 18 ஆண்டுகளாக ஒரு கூலி என்ன செய்ய தேவாலயத்துல கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டு இருந்தா. இயேசு அவளை வந்துட்டு தொட்டு சுகப்படுத்தினார். அவனுக்குள்ளால இருந்தது என்ன இருந்துச்சு? பிசாசு. 18 வருஷம் தேவாலயத்துல தான் வந்துட்டு இருந்தா, கர்த்தரை தான் ஆராதிச்சா. நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம குடும்பங்களில் நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாத சுரண்டுகிற சில கிரியைகள் குடும்பத்துக்குள்ள இருக்கலாம். சத்துரு கட்டி வைத்துக் கொண்டிருக்கலாம். நம்ம சொல்லணும், நாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அந்த அந்தகார கட்டுகளை உடைக்க என் தேவனை அபிஷேகித்திருக்கிறார். நம்ம அதிகாரத்தோடு முழங்கும் பொழுது நம்முடைய வருமானத்தை சூறையாடுகிற பொல்லாத ஆவியின் ஆலோசனைகள் அதமாக விசுவாசிக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு மண்டலம் ஞான மண்டலம் தொடுகிற பொல்லாத ஆவியின் ஆலோசனைகள் அதமாக விசுவாசிக்கணும். இயேசு வருவார் என்று சொன்னால் 18 ஆண்டுகள் ஆலயத்தில் வந்தவர் விடுவிக்க இயேசு வந்த அந்த இடத்திலே அவர் விடுவிக்க. இயேசு இருந்தால் விடுதலை உண்டு. அல்லேலூயா. இயேசு நம்ம வீட்டுக்குள்ளார கொண்டு வந்துட்டு நம்ம விடுதலை உண்டு. இயேசு நம்முடைய வேலைஸ்தலத்தில் வந்தால் நம்ம விடுதலை உண்டு. இயேசு நம்ம பொருளாதாரத்துக்குள்ள இயேசு கடத்திவிட்டால் விடுதலை உண்டு. எந்த சூழ்நிலைக்குள்ள இயேசு வந்தாலும் இயேசு விடுவிக்க வல்லமையுடையவர். நம்ம விசுவாசிக்கணும். அது வந்து இயேசுவை கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது கடன் முக்கியமான விஷயமா இருக்கிறது. வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு உத்தரவு கொடுத்தவுடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பந்திகளுக்குள் போய் ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. இயேசுவிடத்தில் கேட்ட ஜெபம் இயேசு பதில் கொடுத்தார். 2000 பந்திகளுக்குள்ளால அந்த அசுத்தாவியானது புகுந்தது. அது மலை மேற்றிருந்து கீழே விழுந்து கடலில் அமிழ்ந்து போனது. இயேசு வந்தால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன மாறினு வாசிச்சீங்கன்னா வஸ்திரம் தரித்தவனாக, தன் சரீரங்களை கிழித்துக் கொண்டிருந்தவன், ஒரு மனிதவாறு அங்கீகரிக்கப்படாதவன், இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன் என்று சொல்லி கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன், மலைப்பிரதேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்தவன். இயேசு ஒருமுறை தொட்ட பொழுது, இயேசுவை பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கை முழுவதாய் மாறினது. அல்லேலூயா. அவன் ஜனக்கூட்டங்கள் மத்தியில் கடந்து சென்றான். அவன் ஜனங்கள் வாழ்கிற இடத்தில் கடந்து சென்றான். வஸ்திரம் தரித்தவனாக நல்ல ஒரு மனிதனாக இயேசு அவனை மாற்றினார். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையை மாற்ற வல்லமையுடையவர். இந்த உலகம் நிராகரித்த நிலைமையில, உலகத்தில் தகுதி இல்லாத ஒதுக்கிற இடத்துல நாம் ஒருவேளை இந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய அதே சூழ்நிலை ஒருவேளை அப்படி கல்விகளை வைத்து கீறாமல் நாம் அநேகம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய முன் வாழ்க்கையை யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை அதிகத்தான். அல்லேலூயா. என்னை சொல்ல முடியும், என்னை முழுமையாக சொல்ல முடியும். இந்த மனிதனை போல உலகத்தாலே நிராகரிக்கப்பட்டு ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத வாழ தகுதி இல்லாதவன் என்று சொல்லி என்னை நானே தீர்மானித்த நேரத்தில் இயேசு தேடி வந்தார். அல்லேலூயா. இயேசு தேடி வந்து விட்டால் நம்முடைய சரீரத்தில் வஸ்திரம் தரிக்கப்படும். அல்லேலூயா. நிர்வாணம் மாற்றப்படும். நம்முடைய நிலைமைகள் மாறும். நம்ம ஒதுக்கப்பட்ட நிலைமைகள் மாறும். கல்லறையின் அனுபவங்கள் மாறும். தரித்திரங்கள் மாறும். உலகத்தில் பார்த்து பரிகாசங்கள் மாறும். நிந்தைகள் மாறும். இயேசு நம்ம வஸ்திரம் தரித்தவனாக ஒரு நல்ல மனிதனாக இந்த உலகத்தில் வாழ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ இயேசு கிருபை செய்கிறவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு வர வேண்டிய நோக்கம் அதுதான். இயேசு நம்ம குடும்பத்தில் வர வேண்டிய நோக்கம் அதுதான். இந்த வேலை ஸ்தலத்தில் வர வேண்டிய நோக்கம் அதுதான். நம்மை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக மாற்ற இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. நம்முடைய படிப்போ நம்முடைய அந்தஸ்தோ ஒன்றும் நம்மை பிரகாசிக்க பண்ண முடியாது. இயேசு ஒருவரால் மட்டுமே முடியும். ஒரு சம்பவத்தை கூட வாசிப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே திறந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. அதுக்கு முன்னால் 2 சேர்ந்து வாசிங்க சிஸ்டர். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் நம்முடைய சீஷர்கள் படகு ஏறி நமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆமென். பாத்தீங்கன்னா இந்த படகுல இயேசு படகுல இல்ல. இயேசு சீசர் என்ன சொல்லுகிறார், நீங்க அக்கறைக்கு போங்க, நான் வந்துடுவேன்.
நீங்க முன்னால போங்க அவங்களை துரிதப்படுத்தி அனுப்புகிறார். இப்ப படகு போகுது. அது 25 வாசிங்க சிஸ்டர். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலில் மேல் நடந்து அவர்களிடத்து வந்தார். அலறினார்கள். இங்க பாத்தீங்கன்னா இயேசு 4ஆம் ஜாமத்துல கடல் மேல் நடந்தார். அங்க நடக்கும்போது என்ன நடக்கிறது? அந்த 24 வாசிங்க ஒரு முறை கூட சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. இந்த இயேசு இல்ல, இயேசு அனுப்பினார். முதல் படகுல இயேசு இருந்தார், 2வது படகு இயேசு அனுப்பினார், சீசர்கள் போகிறார்கள். இப்ப அது என்ன பண்ணுது? அலைகளினாலே அழிவுபட்டு கொண்டிருக்கிறது. இயேசு 4ஆம் ஜாமத்திலே கடல் மேலே நடந்து வருகிறார். இயேசு நடந்து வருகிற பார்த்தப்போ சீசர்கள் ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள். இயேசு சொன்னார், நீங்க பயப்படாதீர்கள், நான் தான் வருகிறேன் சொன்ன. பேதுரு சொல்லுகிறான், இயேசு நீரே ஆனால் நானும் கடல்ல நடப்பேன். 12 சீடர்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருவன் சொல்லுகிறான், இயேசுவை நீரே ஆனால் நானும் நடப்பேன். அவன் சொல்லி அப்ப நீ வா, இயேசு அழைக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதற்கு அவர் வா என்றார். ஆமென். போதும், அடுத்த வாசிக்கல. பாருங்க, பேதுரு சொல்லுகிறான், இயேசுவை நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர நீ கட்டளையிடும். இயேசு சொல்லுகிறார், நீ வா. இயேசு அழைச்சிட்டாரு. இவங்க என்ன பண்ணான்? 12 சீடர் இருக்காங்க. இவன் ஒரு ஆள் துடுக்க என்ன பண்ணிட்டான்? படகுல இருந்து கீழே கால் வச்சாச்சு. இது பெரிய விசுவாசம். அவன் 12 2வது பயப்பட்டு 2வது இருந்தாலும் இந்த 12 பேர் இருக்கும் பொழுது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயம் நடக்குது. இயேசு ஜலத்தின் மேல் நடந்து வருகிறார், தண்ணீர் மேல் நடந்து வருகிறார். இதற்கு முன்னால் சீசர்கள் பார்த்ததில்லை, உலகத்தில் எந்த மனுஷனும் பார்க்கல. ஆனா இயேசு நடக்கிறார். சீசர்கள் 12 பேரும் பார்த்தாச்சு. இயேசுதான் நான் தான், பயப்படாதீங்க. 12 பேரை பிடித்து கொண்டாலும் இயேசுதான் என்று சொல்லி அதுல ஒருவன் சொல்லுகிறான், இயேசுவை நீரே ஆனால் நானும் கடல்ல நடப்பேன், உங்களிடத்துல வருவேன். இயேசு சொல்லுகிறார், நீ அப்ப வா. உங்களுக்கு எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. இயேசுவே நீரே ஆனால் நீ இயற்கைக்கு மாறான காரியத்தை நானும் செய்வேன். இந்த உலகத்தில் சம்பவிக்காத இந்த காரியத்தை என்னாலும் செய்ய முடியும். இயேசு நீரே ஆனால் என்னை அழைக்கிறவர் இயேசுவா இருந்தால் என்னாலும் செய்ய முடியும். நம்மை அழைத்தவர் இயேசுவா இருந்தால் உலகத்தில் சாத்தியங்களை பார்த்து அல்ல கர்த்தர் நம்மை அழைத்திருப்பது. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே உங்களை இன்னும் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம நினைப்போம், இது சாத்தியதையானது எல்லாம் நடக்கும் விசுவாசிப்போம். இது நடக்கக்கூடிய சாத்தியதை இருக்கு. அப்படி அல்ல, இயேசு நம்மை அழைத்திருப்பது இந்த சாத்தியதை இல்லாமல் உலகத்தில் நடக்காது என்று சொல்கிற நிலைமையில இயேசு உங்களை இன்னும் அழைத்திருக்கிறார். இயேசு அழைத்தது பேதுரு சொன்னார், நீரே ஆனால் நான் இவர். இயேசுவோட வா என்று சொல்லி வாசிக்கலாம். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அவன் பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை வெற்றியும் என்று கூப்பிட்டான். அங்க பாருங்க, அங்கேயும் பயந்தாங்க, இங்கேயும் பயந்தான். ஒருவர் இறங்கி வரான், காற்று பலமா இருந்த பொழுது அதை கண்டு. என்ன முதல்ல இறங்கும் போது யாரை பார்த்தான்? படகுல இறங்கும் போது இயேசுவை கண்டான். அவன் நடக்க ஆரம்பித்தான். இப்போது கீழே இறங்கி நடக்க ஆரம்பித்த பொழுது காற்று பலமாயிருந்த பொழுது காற்றை பார்த்தான். நீங்கள் நான் செய்கிற ஒரு காரியம், இயேசு சொல்லிவிட்டார். இயேசுவை நம்பி இறங்கின நமக்கு காற்று ஒரு பிரச்சனை அல்ல, பங்களிப்பு ஒரு பிரச்சனை அல்ல, புயல் ஒரு பிரச்சனை அல்ல. அழைத்தவர் இயேசு. அவரை பார்த்து நடக்க நாம் ஆரம்பிக்கும் பொழுது சத்துரு ஜெயம் எடுக்க முடியாது. காற்றை கண்டு பயந்தான். பயந்த பொழுது சொன்னான், என்னை ரட்சியும். நான் இனிமே நடக்க முடியாது, என்னால் இனி நடக்க முடியாது. நான் உலகத்தை பார்த்து பயந்து இதற்கு அல்ல இயேசு நம்மை அழைத்தது. இயேசு அழைத்த தேவன் நமக்கு முன்பாய் நம்ம அவரை நோக்கி பார்த்து அவரே லக்காக நாம் நடக்கும் பொழுது இந்த சூழ்நிலை ஒன்று நம்மை அமைத்து போட முடியாது. அதை நாம் அறிய வேண்டும். அழைத்தவர் இயேசு. அவரை பார்த்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பார்த்து நடக்க நாம் காலடி வைக்கும் பொழுது
காற்று அடிக்கத்தான் செய்யும், கடல் கொந்தளிக்கத்தான் செய்யும், சத்துரு எழும்பத்தான் செய்வான். நமக்கு சாதகமாய் சூழ்நிலை இருக்காது. அதை முதலாவது நம்முடைய தலையில ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் நடப்பது விசுவாசத்திலே நடக்கிறேன். உலகத்திலே காண்கிறதை பார்த்து அல்ல நடப்பது, உலகத்தில் இருக்கிறதை பார்த்து அல்ல, காணாததை பெற்றுக் கொள்ளும்படியாக, இந்த உலகத்தில் சம்பவிக்காததை நான் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நடக்கிறேன் என்று சொன்னால் என் கண் இயேசுவை விட்டு மாறக்கூடாது, அவருடைய பார்வை விட்டு மாறக்கூடாது. மாறினால் எனக்கு பயம் உண்டாகும். பயம் உண்டானால் நான் அமிழ்ந்து போவேன். பேதுரு நடந்தவன் பயந்தவன் என்ன சொல்ல வாசி சிஸ்டர், பயந்து அமிழ்ந்து போவேன். அவனுக்கு தோன்றவில்லை, அவனுக்கு தோன்றவில்லை, இதயத்தில் மனசுல தோன்றவில்லை. அவன் அமிழ்ந்து போனான். அவனுடைய கால் கீழே இறங்கினது, தண்ணீருக்குள்ள அவன் கால்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் அமிழ்ந்து போகையில் அல்லேலூயா இயேசுதான் அழைத்தது. இயேசுவை பார்த்தான், அவன் கடலை நடக்க ஆரம்பித்தான். ஆனால் இயேசுவை விட்ட பார்வை காற்றை பார்த்த பொழுது இவனுக்கு பயம் உண்டானது. பயந்த பொழுது இவன் அமிழ்ந்து போக தொடங்கினான். அல்லேலூயா அழைத்தது இயேசுவாக இருந்தாலும் நான் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கால் சுவடை பார்த்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரையே பார்த்து நடக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இல்லை என்று சத்துரு காற்றுகளை வீச பண்ணுவான், அவன் அநேக சூழ்ச்சிகளை உண்டு பண்ணுவான். அதை பார்த்தோம் என்று சொன்னால் நம்முடைய இருதயம் நடுங்கும். பயம் உண்டாகும். பயம் உண்டாகும் போது என்ன சம்பவிக்கும்? தேவனே என்னை ரட்சியும் என்று அவன் கூப்பிட்டான். கூப்பிட்டவன் இயேசு என்ன வாசிங்க, உடனே இயேசு அந்த நிமிடமே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்று என்றார். பாருங்க, முதல் காட்டுல யாருக்கு இயேசு அதட்டினார்? காற்றை அதட்டினார். அல்லேலூயா இயேசு முதலாவது சம்பவத்தில் காற்றை அதட்டினார். கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். அது இயேசு பெரிய விடுதலைக்காக, பெரிய ஒரு ஊழியத்திற்காக இயேசு கடந்து செல்கின்றார். அந்த காற்று எங்கிருந்து வந்தது என்று சொல்லி இயேசுக்கு தெரியும். இது பிசாசு கொண்டு வந்த காற்று. இந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு கடலில் உள்ள சின்னாபின்னமாக்கும்படி அந்த காற்று என்று இயேசு அறிந்து காற்றை இயேசு அதட்டினார். இங்கே வந்த காற்று சத்துரு கொண்டு வந்ததல்ல, இவருடைய அவிசுவாசத்தினால வந்தது. அல்லேலூயா இயேசு பேதுருவை அதட்டினார். அல்லேலூயா அவரை கடிந்து கொண்டார். நீ விசுவாசம் இல்லாமல் போனது எனக்கு என்ன? அல்லேலூயா இயேசு வந்துட்டு நம்ம அதட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டம் எது? என்னுடைய பலவீனத்தினால் அந்த விஷயம் என்ன? அதுக்கு சத்துருடைய சண்டை போட்டு விஷயம் கிடையாது. என்னுடைய பலவீனம். நான் இயேசுவை பார்த்து நடக்கிறேனா? என்னை அழைத்த கர்த்தரை பார்த்து நடக்கிறேனா? இல்லை என்றால் நான் என்னை இயேசுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம். எல்லாத்தையும் சத்துரு மேல பழி போடக்கூடாது. அல்லேலூயா சும்மா போற பிசாசை கூப்பிட்டு இந்த பிசாசு தான் பண்ணிச்சு அப்படி சொல்ல முடியாது. இரண்டு சம்பவத்திலும் இயேசு கடிந்து கொண்ட விதம் இருக்கிறது. இயேசு முதலாவது சம்பவத்தில் காற்றை அதட்டினார். அது சத்துருவை அதட்டினது, பிசாசை அதட்டினது. இந்த பிரயாணத்தை தடைபடுகிற பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டார். ஆனால் இரண்டாவது விஷயத்தில் பேதுருவை கர்த்தர் கடிந்து கொண்டார். அல்லேலூயா நம்மை நாம் பரிசோதிக்க வேண்டும். இயேசுவை பார்த்து நடக்க ஆரம்பித்த நம்முடைய கண்கள் உலகத்துக்கு நேராக திரும்பும் பொழுது சத்துருவினை விழுந்த பார்ப்பான். அல்லேலூயா அவன் அமிழ்ந்து போகிறவனாய் காணப்பட்டான். அவனை கடல் உள்வாங்க நினைத்தது. இந்த உலகம் அவனை இழுத்துக் கொள்ள நினைத்தது. நாம் விசுவாச பாதையில இறங்கி வந்த நாம் இயேசுவை விட்டு நம்ம கண்கள் மாறும் பொழுது இந்த உலகம் நம்மை விழுங்கி போகும். அல்லேலூயா விசுவாசி அவிசுவாசியோடு நான் ஊர்ல வந்துட்டு திருமணத்தை பார்த்தேன். அநேக ஆண்டுகளாக சபைக்கு வருகிறவங்க ரசிக்கப்பட்டு ரோம்பத்திரி சபையில ரசிக்கப்பட்டவங்க குடும்பமா வந்துட்டு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் உண்டு. அவங்க திருமணமான போது அதே பாரம்பரிய சபையில திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்க பாஸ்டர் வச்சு கண்ணீர் விட்டார். அவர் கண்ணீர் வந்துச்சு. அவ்வளவு விசுவாசமா சபைக்கு வராங்க. எல்லா குடுக்கைக்கும் வருவாங்க. திருமணம் வந்தப்போ அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய படிப்பு, பெரிய பதவி இதெல்லாம் அந்த பதவிக்கு இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு விட்டாங்க. ஆனா என்ன பண்ண சத்துரு என்ன பண்ணுகிறான்? நம்ம இந்த கண்ணை என்ன பண்ணுகிறான்? கண்ணை கொண்டு போய் காட்டுறான். காற்று அமைந்து போனார்கள். அல்லேலூயா எவ்வளவு பெரிய யோசிக்க நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்திலும், நம்ம பிள்ளைகளுடைய காரியத்திலே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே நாம் செய்கிற தீர்மானங்கள் என் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா? என்னை அழைத்த கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா? இந்த கடல் என்கிற இந்த உலகம் நம்மை இழுத்து கீழே தள்ளத்தான்
வழிநடத்தி கொண்டிருக்கும். நாம் தீர்மானிக்க இயேசு முன்பு அழைத்த கண்ணை ஒருபொழுது நான் மாற்ற மாட்டேன். என் வாழ்க்கையில எந்த நிலைமையிலும் இயேசுவை பார்த்த கண்களை கொண்டு இந்த உலகத்தில் வர காற்றை புயலை பார்க்க மாட்டேன். அது பார்த்தால் அது என்னை விழுங்கும். அல்லேலூயா. அது என்னை உள்ள எடுத்துக்கொள்ளும். ஆனால் சுதாரித்துக் கொண்ட பேதுரு சொன்னான், நான் இயேசுவே என்னை விடுதலை ரட்சியுங்க, என்னை பிடித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவோம். இயேசு அதே நொடி பொழுது ஒரு கருத்தை பிடித்து தூக்கினார். அல்லேலூயா. நம்மை அழைத்த கருத்தர். நம்ம ஒருவேளை பலவீன பாண்டங்கள் தேவனுக்கு நம்முடைய சுபாவம் என்ன, நம்முடைய நிலைமை என்ன, நம் பாவத்தில் ஒருவேளை தேவனுக்கு விரோதமான ஒரு சிறு தவறு செய்து அமைந்து போகும்போது இயேசு கரத்தை கொடுத்து தூக்கி விடுகிற தேவன் நம்மை. அல்லேலூயா. அவர் போகட்டும் என்று விடுகிறவர் அல்ல. இவன் தவறு செய்து விட்டான், இவனை விட்டு விடுவோம் என்கிற தேவன் அல்ல. அவர் நம்மை தூக்கி விடுகிற கர்த்தர். அல்லேலூயா. நாம் பலவீனமானவர்கள். தேவ சமூகத்தில் சொன்ன கர்த்தாவே, என்னை நீங்க உங்களுடைய கிருபையின் கரத்தினால தூக்கி என்னை எடுங்க. உங்களுடைய கிருபையின் கரத்தில தூக்கி எடுங்க. எந்த இடத்துல பலவீனப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறேனோ அங்கே எழும்பை கிருபை தாருங்க. அது எழுதி நீங்க உதவி செய்ய தேவ சமூகத்தில் கேட்கும் போது கர்த்தர் நம்மை தூக்கி விட வல்லமுடையவருக்கு. வாசிங்க கீழே. இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அவிசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறிய உடனே காற்று அமர்ந்தது. காற்று எப்ப நின்றுச்சுன்னா இயேசு தூக்கி விட்டார். திருப்பி அதை நடக்க தொடங்கினான். அல்லேலூயா. எவ்வளவு தூரம் வந்தாலும் அவ்வளவு தூரம் திரும்ப தைரியமா நடந்தான். அவன் நடந்து வந்த பாதையில் தைரியமா நடந்து படகுல போய் கால் வச்ச உடனே பிரச்சனைகள் தீர்ந்து போனது. அல்லேலூயா. என் தேவன் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிற தைரியம் பேதுருக்கு உண்டாய் அவன் திரும்ப நடந்து படகிலே கால் வைத்த பொழுது அந்த பிரச்சனை நின்று போனது. அல்லேலூயா. இயேசு உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக மறுகரை கொண்டு சேர்க்கும் வரையும் அவர் நம்மை நடத்த ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. படகில் இருந்து இறங்கிய இயேசுவையான உங்களோடு நடப்பது என்று இறங்கின பேதுரு ஒருவேளை அவிசுவாசத்திலே அவர் அமைந்து போக நினைத்தாலும் இயேசு கரத்தை பிடித்து தூக்கி அவர் திரும்ப நடக்க வைக்க ஜீவன் உள்ள தேவன். அல்லேலூயா. நீங்க நாம் தெரிந்து கொள்ளணும், நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை நடுக்கடலில் விடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்தின் சூழ்நிலை நாம் அமைந்து போகும்போது நம்ம விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் திரும்ப பலப்படுத்தி நிறுத்த ஜீவனில் அந்த பேதுரு தான் என்ன செய்யறாங்கன்னா எழுதி நீங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அந்த பேதுரு தான் எழுதி நீங்க பிரசங்கம் பண்ணுங்க. 3000 பேர் ஒரே பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த பேதுரு தான் சொன்னா என்னிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தினால எழும்பி நடந்து தூக்கி விட்டான். அல்லேலூயா. அந்த பேதுரு மேல் அபிஷேகம் தான் அவனுக்கு இந்த துடுக்கு அந்த இயேசு குறித்த வெளிப்பாடு அவன் உலகத்தில் இயேசு உலகத்தோடு சென்ற பிறகு அவன் செய்த ஊழியத்தில் வெளிப்பட்டது. அல்லேலூயா. இயேசுவை நாம் அறிகிற விதமே அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகம் நம்மை ஒருபொழுது கட்டி வைக்க முடியாது. அல்லேலூயா. இந்த உலகம் ஒருபொழுது நம்மை ஒரு குலைக்குள்ள ஒரு சின்ன குறுகிய வட்டத்துக்குள்ள வைத்து விட முடியாது. இயேசுவை அறிகிற விதத்தில் அறிந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் சாத்தியம் இல்லாதவர்களை நாம் செய்து இந்த உலகத்தில் கர்த்தருடைய கிருபையினாலே செய்ய கர்த்தர் பலம் தருவார். சத்துருக்கள் நடுங்கும்படியாக, சத்துருடைய கோட்டையில் தகர்க்கப்படும்படியாக இயேசு என்னை அதிகாரப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கொண்டு உலகத்தில் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை கேட்ட வசனத்துக்காக தகப்பனே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் வார்த்தையின்படி எங்களை கிருபையாய் நிரப்புவீராக. தகப்பனே உலகத்திலே கத்தாவே புயல் காற்றில் எழும்பி அவன் உலகத்தினுடைய கிரியைகளை வீழ்கடிக்க நினைக்கும் பொழுது எங்களை அழைத்த கர்த்தர் நீராயிருக்கிறபடினாலே, எங்களை முன்குறித்தவர் நீராயிருக்கிறபடினாலே, தாயின் கருவிலை உருவாகும் என்று நான் உங்களை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்குறித்திருக்கிறபடினாலே, அவன் நீர் எங்களுக்கு எங்களோடு வருகிறபடினாலே, நீங்கள் எல்லா சூழ்நிலை மத்தியிலும் இயேசு எங்களோடு இருக்கிறபடினாலே சத்துருவின் குடும்பங்களிலே ஜெயம் எடுக்க முடியாது, தலைமுறை மேல ஜெயம் எடுக்க முடியாது, எங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாது என்று சொல்லி தகப்பனுடைய பாதத்திலேயே தாழ்த்துகிறோம் ராஜா. தகப்பனுடைய சமூகத்தில் வருகிறோம் ராஜா. ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தகப்பனின் குடும்பத்துக்குள்ளே வாருங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ளே வாருங்க ராஜா. நீர் வந்தால் விடுதலை உண்டு ராஜா. நீர் இருக்கிற இடத்தில் விடுதலை உண்டு தகப்பன. நீர் இருக்கிற இடத்துல கர்த்தாவே பெரிய ரட்சிப்பு உண்டு கர்த்தாவே. அவர் பெரிய ஆனந்த சத்தம் உண்டு கர்த்தாவே. நீர் எங்கள் குடும்பங்களிலே கடந்து வருவீராக. எங்களுடைய குடும்பத்திலே தலைவராக இருப்பீராக. என் தேவனின் சூழ்நிலைகள் மத்தியிலே சூழ்நிலைகள் மத்தியிலே ராஜா இல்லாமல் மத்தியிலே தகப்பன அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் சாத்தியங்கள் இல்லை என்று சொல்லு. அவர்களுக்கு தான் அநேக நேரங்களுக்கு மூட்டை கட்டி வைத்த காரியங்களிலும் தேவனுடைய கரம் இறங்குவதாக, தேவ வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய வல்லமை இறங்குவதாக ராஜா. இந்த நாள் இப்பொழுதே கர்த்தாவே எந்தெந்த காரியங்கள் கர்த்தாவே நீர் முன்குறித்து வாக்கு தத்தம் பண்ணினோம் அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாதபடிக்கு
நாங்கள் தடையாய் நிற்க தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்ப அந்த காற்றுகளை அதட்டி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ ஒரு குடும்பங்கள் மேலே கர்த்தாவே வியாதியை கொண்டு வந்து முடக்க நினைக்கிற பொல்லாத ஆவியின் ஆலோசனையை இயேசுவின் நாமத்தினாலே அர்த்தமாகட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே அர்த்தமாகட்டும் கர்த்தாவே. அவர் சிந்த மன்றத்தை சீரடிக்கிற பொல்லாத ஆவியின் ஆலோசனையை இயேசுவின் நாமத்தினாலே அர்த்தமாகி போகட்டும் கர்த்தாவே. உன்னை முன்னால் நடக்க விட மாட்டேன் என்று சொல்லி கர்த்தாவே. அப்ப கர்த்தா பயத்தை கொண்டு வர பொல்லாத ஆவியை கடிந்து கொண்டு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வீரங்களை முன்குறித்தபடினாலே வீரங்கள் தெரிந்து கொண்டபடினாலே சத்துரு ஜெயமெடுக்காதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வேலி வைத்து காப்பீடாக ராஜா. இந்த கரம் இறங்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு கரங்களை தட்டி தேவ சமூகத்திலே நம்ம கொடுத்த குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக என் தேவன் நல்ல சுயபலத்திற்காக ஆஸ்தி சம்பத்துக்காக என் தேவன் கொடுத்த ரட்சிப்புக்காக குடும்பங்களை வேலி வைத்து காக்கிறபடினாலே சத்துரு தேடினாலே காணாதபடிக்கு இந்த தலைமுறையில மேல வேலி வைத்து காக்கும்படியாக சத்துருடைய ஆலோசனை அர்த்தமாகி போகும்படியாக பிள்ளைகள் மேல் உரிமை கொண்டாட பொல்லாத ஆவியின் கிரியைகள் நிர்மூலமாகும்படியாக என் தலைமுறை வேண்டி துணியை சொல்லி வரும்படியாக என் தேவன் கிருபை செய்யும்படியாக என் தேவன் குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக பிள்ளைகளை விசேஷித்த ஞானத்தை தரும்படியாக இந்த பிள்ளைகளுடைய சுகத்தை போராடுகிறேன். பொல்லாத ஆவியின் கிரியை நிர்மூலமாகும்படியாக இந்த தலைமுறைகளை தேவ சமூகத்திலே கொடுத்து அப்போ கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பலகைகளை திறந்து இடங்கள் நாமல் போகும் மட்டும் அவரை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. அந்த வார்த்தைகள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீ பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி 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 கர்த்தாவே. என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளை மனக்கண்ணிலே கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிறுத்தி என் பிள்ளை ஆசீர்வதிங்க, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க. நீ தந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க, இந்த உலகத்தில் தந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போம். கர்த்தர் நம் தலைமுறைகளை ஆசீர்வதிக்க வல்லமையுடையவர். என் தேவன் தந்த நோக்கம் நிறைவேறும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. என் தேவனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருடைய கர்த்தர் கொடுத்த வீடுகளை தேவ சமூகத்தில் வைத்து ஆஸ்தி சம்பத்திலே தேவ சமூகத்தில் வைத்து அப்பா சத்துரு தொடாதபடிக்கு என் தேவன் வேலி வைக்கும்படியாக ஒவ்வொரு கரங்களை தட்டி தேவ சமூகத்தில் நீர் தந்த ஆஸ்திகளுக்காக நன்றி, நீங்க நன்மையான ஈவுகளுக்காக நன்றி, நீர் தந்த வேலைக்காக நன்றி, நீர் கொடுத்த சம்பாத்தியத்துக்காக நன்றி ராஜா. என் தேவன் தந்த எல்லா பாதுகாப்புகளை நன்றி கர்த்தாவே. நன்றி 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 அப்பா. சத்துரு தொடாதபடிக்கு வேலி வைத்து காப்பீராக. உண்டான எல்லாவற்றையும் என் தேவன் வேலி வைத்து காத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிற பிரகாரமாக என் தேவன் குடும்பம் முழுவதையும் வேலி வைத்து காக்கும்படியாக தேவன் கிருபை செய்யும்படி தேவன் உதவி செய்வாராக. தேவனே நமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பன, நன்றி ராஜா. என் தேவன் தம்பி நல்ல சுகபலத்திற்காக, என் தேவன் நல்ல வேலைகளுக்காக, என் தேவன் ஆரோக்கியத்திற்காக அப்பா உனக்கு நன்றி என்று சொல்லி தேவனுடைய சமூக கரங்களை தட்டி தேவ சமூகத்திலே நீ தன் ஜீவனுக்காக நன்றி தகப்பன. நாளை கூட கூட்டி சேர்த்தீரேன். உனக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பன. நீ போய் நிர்மூலமாக இருப்பதும் சுத்த கிருபை அல்லவா ராஜா, உடைய கிருபை அல்லவா தகப்பன. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி அப்பா, உடைய இரக்கத்திற்காக நன்றி கர்த்தாவே. நீ பெற்றோருக்காக நன்றி என்று சொல்லு, இந்த உடன்படிக்கைக்காக நன்றி அப்பா, நீ கொடு சகோதர சகோதரிக்காக நன்றி தகப்பன. நீ குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவை அறியட்டும் ராஜா, எங்கள் இயேசு இன்னார் என்று அறியட்டும் தகப்பன. எங்கள் தேவன் ஜீவனிலே இருந்து நாங்கள் அறிந்து கொண்டது போல நீ பெற்றோர்கள் அறியட்டும், நீ சகோதர சகோதரி அறியட்டும் ராஜா. ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்கள் மேல் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் நிர்மூலமாக கர்த்தாவே. அவர் காத்திருப்பான ராஜா. பிரச்சனைகளை கொண்டு வருகிறேன், போராட்டங்களை கொண்டு வருகிறேன். சத்துருடைய யோசனை அதமாகட்டும் தகப்பனேன். உடைய கிருபை இறங்கட்டும். இவங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறபடினாலே சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் வசனத்தின்படியாக அவனுக்கு எதிர்த்து கிருபை திருவீராக ராஜா. உடைய கடவுளை செய்கிறபடி நன்றி தகப்பனேன். அநேக சாட்சியை நிறுத்துவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதிப்பீராக தகப்பனேன். என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ தேவனின் நோக்கில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என் தேவன் பரத்திலிருந்து ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலை தருவீராக ராஜா. அவருடைய பிள்ளைகள் கண்ணீருக்கு பதில் தருவீராக. உன் கண்ணீரை திருப்தியில வைத்திருக்கிற கர்த்தர் தகப்பன. அவர் ஏற்ற காலத்திலே என் பதிலை தருகிறபடியே நன்றி கர்த்தாவே. அப்பா இவர்களுக்கு தக்க சமயத்தில் உயர்த்தும்படி உடைய பலத்த கருத்துக்களை அடங்கியிருக்கிற கிருபையை தருவீராக. என் தேவ நீர்களை ஆசீர்வதிக்க நீர் போதுமானவர் கர்த்தாவே. உடைய ஆசீர்வாதம் குடும்பங்கள் மேல் இருக்கும்படியாக கர்த்தனை கிருபை செய்வீராக. உடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க
தகப்பனே. உண்மையை நோக்கி பார்த்து வாழுகிறேன். உடைய கண்களே நோக்கி பார்க்க கிருபையை ஒவ்வொருவருக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அழைத்து உங்களுடைய திட்டத்தில் வாழும்போது கர்த்தாவே, ஒருபொழுது நாங்கள் கர்த்தாவே தோற்று போவதில்லை ராஜா. ஒருபொழுது வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. ஒருபொழுது கீழகத்தாவே தகப்பனங்கள் தோற்று கத்தால் வெட்கப்பட்டு போவதில்லை ராஜா. நீங்கள் ஜெயமாய் நடத்துகிறபடினாலே நன்றியோடு நீங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு தனித்தின பேர் பேராக என் தேவனில் ஆசீர்வதிப்பீராக. வேலை சமயங்களை உயர்த்தி வைப்பீராக. உழைப்பு கேட்டு ஊதியத்தை தருவீராக. நீ நாட்களில் தகப்பனே வெயில வேலை செய்கிற சகோதரர்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. என் தேவன் தங்கள் வேகஸ்தாமமாயிருந்து வழிநடத்துவீராக. கிருபைக்குள்ளே மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த தேசத்துக்கு குடும்பங்களை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. குடும்பங்களில் தேவ பிரசனம் இருக்கட்டும் கர்த்தாவே. சமீபத்திலும் தூரத்திலும் தேவனாகிய கர்த்தர் நீர் வேலையைத்து காத்துக் கொள்வீராக. நல்ல செய்திகளை கேட்க அப்பா கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. முத்துமுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.